ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கடைசியில் நிறையா டிப்ஸு சொல்லியிருப்பேன். நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். இதில் நான் நிறையா பாட்டும் பாடியிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க அவரைக்காவை பறிச்சுக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு அவரைக்காவை பறிச்சிருக்கேன். பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் உரிச்சிக்கலாம். நான் ஒரு கோஸில் பாதி அளவு எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணிக்கிறேன். கோஸில் அதிக நார்ச்சத்து இருக்குது, அதனால் ஜீரணம் நல்லா ஆகும். கோஸு உடம்புல இருக்க அழுக்கு நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதய ஆரோக்கியத்துக்கும் கோஸு ரொம்ப நல்லது. நான் ஒரு சின்ன சாங் பாடுறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காற்றோடு பட்டம் போல, இந்த காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான். அதை யார் சொல்லக்கூடும், அது போகும் போக்கத்தான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? எங்கோ போவது என்னிடம் வந்து சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போனதென்று. இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை வச்சுக்கோங்க. 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவரைக்காவை நம்ம அந்த நாருகளை நீக்கிட்டு கிள்ளிக்கலாம். இந்த அவரைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது ஜீரணத்துக்கு உதவும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை நோய்க்கும் இது ரொம்ப நல்லது. நம்மளுடைய உடல் சூட்டை கட்டுப்படுத்தும். அதுமாரி இதில் கால்சியம் மற்றும் மினரல் இருக்குது. அதுமாரி இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது கண் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இதில் கேஸ் பிரச்சனை வரும். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். சீயக்காய போல கண்ணில் சிக்கிக்கிட்டா போதும் கூட ஒரு தாம உயிர் கொள்ளுற. அதிகம் பேசாம அலந்து நான் பேசி எதுக்கு சட பின்னுற? சொல்லி வேற ஆணி வேறாக்குற, சட்டப்பூவ வாசமா மாத்துற. நீ போகாத ஊருக்கு பொய்யான வழி சொல்லுற. எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு காய்ந்த மிளகாய் 2 போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கடுகை போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூட மேலே கூற வச்சு கூடலூர் போறவளே. நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கடைஞ்சி வச்ச பருப்பை போட்டுக்கலாம். எங்க வேணா போய்க்கோ, நீ என்னை விட்டு போயிடாம இருந்தாலும் அது போதுமே. மறைஞ்சி போனாலும் மறந்து போகாத நினப்பு தான் சொந்தமே. பட்ட தீட்ட தான் தங்கமே, உன்னை பார்க்கத்தான் இன்பமே. நீ பார்க்காம போனாலே கிடையாது மறு ஜென்மமே. வாவா நிலவை பிடிச்சி தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா. ஓஹோ விடியும் போதுதான் மறைஞ்சி போகுமே கட்டி
கட்டி போடு மெதுவா. கவலை நம்மை சில நேரம் கூறு போட்டு தொண்டாக்கும். தீர தீண்டி வாழும்போதே தீபத்தில் வெளிச்சம் உண்டாகும். கடலை சேரும் நதியாகும், தன்னை தொலைத்து உப்பாகும். 1000 கூட மழையாய் மாறி மீண்டும் அதுவே முத்தாகும். ஒரு வட்டம் போலே வாழ்வாகும், வாசல்கள் இல்லா கனவாகும். அதில் முதலும் இல்லை முடிவும் இல்லை, புரிந்தால் துயரம் இல்லை. வா வா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு, வா வா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு. கனவில் நீயும் வாழாதே, கலையும் போது வருந்தாதே. கனவில் பூக்கும் பூக்களையெல்லாம் கைகளில் பறித்திட முடியாது. அந்த வானம் போலே உறவாகும், மேகங்கள் தினமும் வரும் போகும். அட வந்தது போனால் மறுபடி ஒன்று புதிதாய் உருவாகும். வா வா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு, வா வா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு. உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி சொல்லுதே, உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் பொட்டு சொல்லுதே. என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ, எனக்கு இருக்கும் சக்தி பராசக்தி புரிஞ்சுக்கோ. கால் கொலுசுதா கலக்குது, கையின் விலையில் காது குளிர காணும் பாட. ஓ முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, உனது நெஞ்சத்தில் என்னை தைக்காதே. என் கண்மணி என் காதோடு சொல் உன் முகவரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நான் பாட்டு நிறைய கற்றுக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் சமைக்கும்போது பாட்டு பாடிக்கினே சமைங்க. அப்போ தான் நம்ம பாடும்போது நமக்குள்ள அந்த பாட்டிலேருந்து வர வைப்ரேஷன் ஃபுல்லாக அந்த சமையலில் இறங்கி ஒரு பெரிய டேஸ்ட் கொடுக்கும். இது நீங்கள் நம்பி தான் ஆகணும். இது சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு 4-5 கிளாஸில் வாட்ரு வச்சுருப்பாங்க. அதில் நிறைய பேர் வந்து அவங்க ஹேண்டை வந்து அந்த தண்ணி மேலே வச்சுட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. அது கடைசியில் அது வந்து டெலஸ்கோப்பில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த தண்ணியில் இருந்த மூலக்கூறுகள்லாம் அப்படியே ஸ்டார் மாதிரி அப்படியே பூ மாதிரி இருந்ததுதான். அதே மற்ற வாட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரே ஃபங்கஸ் ஒரு மாதிரி இருக்குது. இது உண்மை தாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.